மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்க தத்துவம் இந்த புத்தகத்தில் 6வது அத்தியாயம் மெய்மை உணர்தலுக்கான வழி, அதில் மாஸ்டரின் பங்கு. இந்த அத்தியாயத்தில் முதல் பகுதி மாஸ்டரும் அவருடைய பணியும். இதில் ஒரு திறமை வாய்ந்த, தகுதி வாய்ந்த, சரியான வழிகாட்டி நாம் ஆன்மீக பாதையில் போகும்போது அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியை தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போது அந்த ஒரு வழிகாட்டியை நாம் எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு எந்தெந்த விஷயங்களெல்லாம் நாம் கருத்தில் எடுத்துக்கணும், இதை பற்றின விளக்கங்களையும், ஒரு குருவினுடைய தேவை என்ன, ஒரு குருவினுடைய வேலைகள் என்ன, கடமைகள் என்ன, அந்த குருவை நாம் எப்படி பாவிக்கணும், அதோட போலி குருமார்களை பற்றி, அவங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றிட்டுருக்குறாங்க, அதன் மூலமாக மக்கள் அடையக்கூடிய பாதிப்புகள், தீட்சை அப்படிங்கிறதுனுடைய விளக்கங்கள், இந்த தீட்சைங்கிற வழிமுறையை பயன்படுத்தி போலி குருமார்கள் செய்யக்கூடிய ஏமாற்று வேலைகள், இப்படி இதை எல்லாத்த பற்றின விளக்கங்களையும் விழிப்புணர்வையும் மாஸ்டர் நமக்கு இந்த பகுதியில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்தது இதில் 2வது பகுதி பிராணாகுதி, டிரான்ஸ்மிஷன். யோக பிராணாகுதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் வழிமுறையினுடைய ஒரு தரமுத்திரை. இது முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்த ஒன்று. இதன் மூலமாக தான் நம்மளுடைய தியான முறை மற்ற அமைப்புகள் அதோட மற்ற தியான முறையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வேறுபட்டதாக இருக்குது. அப்போது பிராணாகுதி தான் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸினுடைய ஒரு திறவுகோலாக சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நம்மளுடைய பயிற்சி முறையை சக்தி வாய்ந்ததாக கொண்டு செல்லுது. இப்போது இந்த பகுதியில் பாபுஜி மாஸ்டர் யோக பிராணாகுதியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, என்னுடைய குருநாதர்னுடைய, அதாவது அவருடைய குருநாதர் லாலாஜி மாஸ்டர், அவருடைய அருளால் பொதுவாக மக்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு பெரிய ரகசியத்தை, மர்மத்தை வெளிப்படுத்துறதுக்கு இங்கே முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர், அதோட என்னுடைய குருநாதர் லாலாஜி மாஸ்டர், இது போன்ற மகாபுருஷர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே முற்றிலுமாக மாற்றியிருக்காங்க. இது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே முற்றிலுமாக மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயம்தான். இந்த பெரிய அதிசயம் எப்படி நிகழ்த்தப்படுறது? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடியது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? இந்த கேள்வியை ஒரு சில சந்தேகவாதிகள் கேட்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறணும்னா ஒன்று அவன் தானே மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும், அந்த மாற்றத்தை அவன் விரும்பணும். இப்போ இதுலேயே மாஸ்டர் அல்லது குரு அப்படிங்கிறவர் அவர் கூட பெயரளவுக்கு தான் இருக்க முடியும். இப்படி ஒரு கருத்தை சந்தேகவாதிகள் எடுத்து வைக்கலாம். ஒருவேளை மனிதனுடைய மனதை மாற்ற முடியும்னா, அவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அப்படி ஒரு சக்தி இருந்திருக்கும்னா குருஷேத்திர யுத்தத்தையே நடக்க விடாமல் செஞ்சிருக்கலாம். அவர் துரியோதனுடைய இதயத்தை மாற்றி இருக்கலாம். ஆனால் அவர் ஏன் அப்படி செய்யலை? இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் சந்தேகவாதிகள் கேட்கலாம். ஆனால் கடவுளுடைய வழிகள் அப்படிங்கிறது புதிரான ஒரு விஷயங்கள். மக்கள்லேயே சில பேர் நிறைய சிந்தனை செஞ்சு, நிறைய விஷயங்களை ஆலோசித்து, இப்படியே தன்னுடைய காலங்களை ஓட்டி ஏமாற்றப்பட்டுருக்காங்க. அதுலேயே வேறு சிலர் முழு நம்பிக்கையோட தெய்வீக பாதையில் போய் தெய்வீக அருளால் ஒளியூட்டப்படுறாங்க. எப்போவுமே தர்க்கங்கள், சந்தேகங்கள், இது எதுவுமே ஒரு மனித இதயத்தினுடைய ஏக்கங்களுக்கு விடை கொடுக்காது. அந்த சந்தேகத்திலையும் தர்க்கத்திலையும் நம்மளுடைய மனதை கொண்டுட்டு போனோம்னா அது தொடர்ந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். அதில் என்றைக்குமே நம்மளுடைய இதயம் திருப்தி அடையாது. மெய்ப்பொருளை அடையக்கூடிய வழியில் நாம் போகும்போது இந்த மாதிரியான சந்தேகங்களையும் சிந்தனைகளையும் யோசனைகளையும் கடந்து நாம் போனாதான் அந்த லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. அப்போது உயர்ந்த நிலையடைந்த மகாபுருஷர்கள் தங்களுடைய ஒரு பார்வையாலேயே ஒரு மனிதனுடைய இயல்பையே முழுவதுமாக மாற்றக்கூடிய திறன் படைத்தவர்கள். அப்படி தன்னுடைய சக்தியால் நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியை கண்டுபிடிக்கிறது நம்ம எல்லாருக்குமே மிக அவசியமான ஒன்று. இதை பாபுஜி மாஸ்டர் சொல்லிட்டு, நான் சொல்ல வந்த இந்த ரகசியங்கிறது பிராணாகுதின்னு சொல்லப்படுற டிரான்ஸ்மிஷன். இது ஒரு யோக சக்தி.
இந்த டிரான்ஸ்மிஷன் தூய்மையான மனதினுடைய வழியாக செலுத்தப்படக்கூடிய சக்தி. இது மனோசக்தியின் மூலமாக செலுத்தப்படக்கூடிய ஒன்று. ஆன்மீக பயிற்சி அளிக்கக்கூடிய ஒருத்தர் யார் பயிற்சி பெறத்துக்கு வராங்களோ அவங்களுடைய மனதை சரியான படிக்கு உருவாக்குறதுக்கு, ஒழுங்குபடுத்துறதுக்கு, வழி நடத்துறதுக்கு தன்னுடைய மனோசக்தியை உபயோகித்து இந்த பிராணகுதி அப்படிங்கிற யோக சக்தியை பயன்படுத்துகிறாரு. அப்படி பயன்படுத்தும் போது இது நிச்சயமாக சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது இது நிச்சயமாக பயிற்சி பெற வரக்கூடியவங்களுடைய மனநிலையை சரியான விதத்தில் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பொதுவாக அந்த காலத்தில் கதா காலட்சேபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நாம் மிகவும் நேசிக்கின்ற, வணங்குகின்ற அல்லது போற்றுகின்ற, நம்மளுடைய மனதில் உயர்வாக வச்சிருக்கிற ஒருத்தங்களை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் கதா காலட்சேபம் அப்படிங்கிறது. அதாவது அந்த நபர்னுடைய குணாதிசயங்களை சொல்லி அதன் மூலமாக நமக்கு ஏற்பட்ட அந்த உள்ளார்ந்த மனநிலையை நாம் சொல்கிறதின் மூலமாக மற்றவங்களுக்கும் ஏற்படுத்துகிறோம். அதாவது நம்மளுடைய மனநிலையை மற்றவங்களுக்கு தரோம். இதை தான் கதா காலட்சேபம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு வகையான டிரான்ஸ்மிஷன் தான். அதாவது ஒரு பக்தன் எப்போவுமே தன்னுடைய குருவினுடைய நினைவிலேயே இருந்துக்கிட்டு அவரை இதயபூர்வமாக உள்வாங்கி அவரை பற்றி பக்திபூர்வமாக பேசும்போது அதை கேட்குறவங்க கவனத்தோடு கேட்டாங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை கேட்குறவங்களுடைய உள்ளத்திலையும் பிரதிபலிக்கும். அப்போது நமக்கான அந்த மனநிலையை, அதே மாதிரியான ஒரு நிலையை கேட்குறவங்களுடைய இதயத்திலையும் உருவாக்க முடியும். இதை பௌதீகத்தில் ஒலி அலை அதிர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒலி அலையில் அதிர்வு ஏற்படும் போது அந்த அதிர்வலைகள், அதாவது அந்த வைப்ரேஷன் அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொன்றுத்துலேயும் கனெக்ட் ஆகி அதே மாதிரியான அதிர்வு ஏற்படுது. அப்போது ஒன்றுத்தை தட்டும்போது இன்னொன்றும் சேர்ந்து அதிருது. மேடையில் நின்று பேசக்கூடிய மிக சிறந்த பேச்சாளர்கள் எல்லாருமே அறிவு ஜீவிகளாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்க வெறும் வார்த்தைகளை மட்டுமே பிரயோகம் பண்ணி பேசுகிறாங்கன்னா அது மற்றவங்களுடைய இதயத்தில் நிச்சயமாக பிரதிபலிக்காது. அப்போது எந்த பேச்சாளர்களுடைய இதயத்தில் அன்பு கொழுந்துவிட்டு எரியுதோ, இதயபூர்வமாக உணர்வு பூர்வமாக யார் பேசுகிறாங்களோ அவங்களுடைய வார்த்தைகள் தான் மற்றவங்களுடைய இதயத்தில், அதாவது கேட்குறவங்களுடைய இதயத்தில் ஒரு அதிர்வையும் உணர்வையும் ஏற்படுத்தும். அதாவது கேட்குறவங்களுடைய இதயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போது பக்தி நிறைந்த, அன்பு நிறைந்த இதயத்தோடு பேசும்போது அவங்க கவனத்தோடு கேட்கணும் அப்படிங்கிறது கூட தேவை கிடையாது. மக்கள் ஒத்துழைச்சாலும் சரி, ஒத்துழைக்கலைனாலும் சரி, நம்மளால் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும். அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும். இதுதான் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது. நிறைய பேர் காவி உடையை போட்டுக்கிட்டு தன்னை குருவாக சொல்லிக்கிட்டு அவங்கள தேடி வர சீடர்களுக்கு பல விஷயங்களை போதிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் கேட்கக்கூடிய சீடர்கள் அதை எதையுமே நடைமுறைப்படுத்துறது கிடையாது. நாய் வாலை எப்படி நிமிர்த்த முடியாதோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க கொஞ்சம் கூட தன்னை மாற்றிக்காமல் திருந்தாமல் இருக்காங்க. அப்போ இந்த குருமார்கள் என்ன சொல்கிறாங்க? நான் எவ்வளோ சொன்னாலும் இந்த சீடர்கள் கேட்குறதே கிடையாது, அவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறாங்க. இதுக்கான காரணத்தை ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. இது வெளிப்படையான காரணம்தான். அதாவது ஒன்று, அந்த குரு தன்னுடைய மனோசக்தியை இதுக்காக உபயோகப்படுத்துறதில்ல, இல்லைன்னா அவருக்கு அந்த சக்தியே இல்லை. மனோசக்தியை பயன்படுத்தி எந்த ஒரு விஷயத்தை செய்யலையோ அதுக்கான தாக்கம், பிரதிபலிப்பு வேற எங்கேயுமே ஏற்படாது. அப்போது ஒரு விஷயத்தினுடைய பலன் அப்படிங்கிறது செய்யக்கூடிய செயலில் இல்லை, அதை எந்த உணர்வோடு செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நிறைய போதகர்கள் கடினமான, மூளையை கஷ்டப்படுத்தக்கூடிய பல பயிற்சிகளை சொல்லி, அதாவது சீடர்களை செய்ய சொல்லி ஒன்றொன்றும் அவங்கவுங்களுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அவங்க என்ன மாதிரியான பயிற்சிகளை சொல்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அந்த போதகர்களுக்கும் தெரியாது, சீடனுக்கும் தெரியாது. கேட்கக்கூடிய சீடனுக்கு தன்னுடைய அறிவை உபயோகப்படுத்தி, அதாவது பகுத்தறிவை யூஸ் பண்ணி யோசிக்கக்கூடிய திறமையும் அக்கறையும் கிடையாது. இப்போ இந்த பயிற்சி முறையை செய்யக்கூடிய சீடர்களுக்கு என்ன கிடைக்குது? மந்தத்தன்மையும் மனசில் பாரங்களும் தான் கிடைக்குது.
இதை எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய போதகர்கள் இதையெல்லாம் சொல்கிறது நம்மளுடைய கடமை, பொறுப்பு அப்படின்னு நினச்சி பெயரளவுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. உண்மையான கடமையாகவும் பொறுப்பாகவும் அவங்க இந்த விஷயங்களை எடுத்துக்கிறதே கிடையாது. அப்போது இப்படிப்பட்ட குருமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒழுக்கத்திலையும் சரி, நீதியிலையும் சரி தரம் கெட்டு தான் இருக்காங்க. தகுதிமிக்க பயிற்சியாளர் தன்னுடைய யோக சக்தியை, அதாவது பிராணாகுதி சக்தியை செலுத்துவதன் மூலமாக யார் பயிற்சி எடுத்துக்க வராங்களோ அவங்களுடைய கீழ்நிலை மனப்போக்குகளை பலவீனப்படுத்தி அவருடைய இதயத்தில், அந்த இதயத்தினுடைய அடித்தளத்தில் தெய்வீக ஒளியினுடைய விதையை விதைக்கிறாரு. இந்த செயல்முறையை அவர் செய்யும்போது அளவற்ற தெய்வீக சக்தியை பயன்படுத்துறதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த மனோசக்தியையும் பயன்படுத்துகிறாரு. ஒரு விதத்தில் பயிற்சி அளிக்கக்கூடியவர் எப்போவுமே தெய்வீக உணர்விலேயே இருக்கிறாரு. அதாவது அவர் தன்னுடைய மனோசக்தியை குவியாடின்னு சொல்லப்படுற லென்ஸ், அதன் வழியாக தெய்வீக சக்தியை ஒருமுகப்படுத்தி பயிற்சி எடுத்துக்க வரவங்களுடைய இதயத்தின் மேலே செலுத்துகிறாரு. ஆரம்பத்தில் பயிற்சி எடுத்துக்க வர்றவருக்கு எதுவும் தெரியாமல், அதாவது உணராமல் இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால தன்னுடைய புலன்கள் மூலமே எல்லாத்தையுமே உணர்றதுக்கு பழக்கப்பட்டிருப்பார். தொடர்ந்து அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டே வரும்போது சிறிது காலத்திற்கு அப்புறமா அவர், அதாவது பயிற்சி எடுத்துக்க வர்றவர், பிராணாகுதியினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நிச்சயமாக உணர்றாரு. அதை எப்படி உணர்றாரு அப்படின்னா, சரீரத்தினுடைய முக்கியமான உறுப்புகளினுடைய செயல்பாடு மூலமாகவும் மனதினுடைய குண மாற்றங்கள் மூலமாகவும், அதாவது தனக்கு ஏற்படக்கூடிய தன்மை மாற்றங்கள் மூலமாகவும் அவர் உணர்றாரு. அதாவது பிராணாகுதியின் மூலமாக ஒருவர் தனக்கே தெரியாமல் பலவிதமான தன்மை மாற்றங்கள் அவருக்குள்ளே ஏற்படுறத அவர் காலப்போக்கில் உணர ஆரம்பிக்கிறாரு. பழங்காலத்தில் யோக முறையான பிராணாகுதி பண்டைய கால ஞானிகளால் பரந்த அளவில் பயிற்சி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் இன்றைக்கி எந்த நாட்டில், அதாவது நம்ம நாட்டில் தான் இந்த முறைங்கிறது தோன்றியது. ஆனால் இன்றைக்கி அது தோன்றின நாட்டிலேயே முழுவதுமாக மறைஞ்சு போய் வெகு சிலரால் மட்டுமே இப்படி ஒரு முறை இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே நமக்கு வந்திருக்கு. இது ரொம்ப வருத்தத்திற்கும் பரிதாபத்திற்கும் உரிய ஒரு நிலை. இந்த முறையை ஒத்துக்காதவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, மனதை வசீகரிக்கக்கூடிய வித்தை, அதாவது மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம்னு சொல்லப்படுற மற்றவங்களுடைய மன ஆற்றலால் தூண்டப்படக்கூடிய மயக்க நிலை, அதாவது நம்மளுடைய மனதை அவங்க மயக்க நிலைக்கு கொண்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இந்த பிராணாகுதி முறையை தவறான வழியில் விளக்கம் கொடுத்து கேலி செஞ்சு பேசிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது பிராணாகுதி சக்திக்கு நேர்மறையானது. அதாவது அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் பிராணாகுதி சக்திக்கு நேர்மறையான விளைவுகளை தான் தருது. இது எல்லாமே ஒரு தாழ்நிலையில் இருக்கக்கூடிய கலைகள்னு சொல்லலாம். இந்த மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் இதை பயன்படுத்துகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொருள் சார்ந்த சக்தியை அடிப்படையாக பயன்படுத்தி அவங்க தன்னுடைய மனோசக்தியை பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஸ்தூலமாக மற்றவங்களுடைய மனதை ஒரு விதமான மயக்க நிலைக்கு கொண்டுட்டு வராங்க. இதனால் என்ன ஆகுது, இந்த ஹிப்னாட்டிசத்தை நோக்கி போகிறவங்களுடைய மனோசக்தி பலவீனமடையுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறமா அந்த ஹிப்னாட்டிசத்தினுடைய மயக்கத்தில் இருந்து விழித்தெழும்போது அவங்களுக்கு ஒரு விதமான மந்த நிலையும் பாரமான இதயமும் காணப்படுது. நமக்கு யார் இந்த ஹிப்னாட்டிசத்தை செய்கிறாங்களோ அவங்களுடைய சக்தியையும் அதோட கூட நாம் எந்தளவு கோஆப்ரேட் பண்ணுறோமோ அதையும் பொறுத்து ஏதாவது ஒரு சில நோய்கள் குணப்படுத்தப்படலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மனதினுடைய இயல்பும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்குது. இதனுடைய விளைவுகள்ங்கிறது அதிக காலம் நீடிக்கிறதில்ல. ஒரு ஜட பொருள் மேலேயோ இல்லைனா ஒரு கற்பனையான உருவங்கள் மேலேயோ நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தி செய்யப்படக்கூடிய தீவிரமான உடல் பயிற்சிகள், மனப்பயிற்சிகள், இதனால் மனோசக்திங்கிறது கிடைக்குது. ஆனால் இப்படி கிடைக்கக்கூடிய மனோசக்தி நமக்கு கொடுக்கக்கூடியது எல்லாம் மனக்கோளாறுகளும் மூளை கோளாறுகளும் தான். அப்படி ஒரு நிலைக்கு தான் நம்மளை கொண்டுட்டு போகுது.
சில நேரங்களில் சரீர கோளாறுகளும் கூட ஏற்படுது. ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வெற்றிகரமாக நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப நாள் பயிற்சிக்கு அப்புறம் பொருள் சார்ந்த சக்திகள்ங்கிறது நமக்கு கிடைக்கலாம். ஆனால் அந்த சக்திகள்ங்கிறது ஆன்மீக பாதைக்கு தேவையில்லாத ஒன்று. அப்படிப்பட்ட சக்திகள் ஒருத்தர்கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள ஒரு அற்பமான ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு மட்டும்தான் அது உதவி பண்ணுது. ஆன்மீக பயிற்சிகளில் மேல்நிலையை அடையிறதுக்கு யோக பிராணாகுதி முறையில் பயிற்சி செய்கிறது மட்டும்தான் சாத்தியம். வேறு வழிகளால் நிச்சயமாக அடைய முடியாது அப்படிங்கிறத மாஸ்டர் உறுதியாக சொல்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் படித்தவங்களுடைய மத்தியில் இந்த முறையை பற்றி நாம் சொல்லும்போது மத போதகர்கள் எல்லாருமே தங்களுடைய திறமையை மறைக்கிறதுக்காக இந்த பிராணாகுதி முறையில் தனிப்பட்ட தன்மை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போது சாதாரணமாக ஒரு பெரிய மகாத்மா அல்லது மகான் அவங்களோட இருக்கும்போது நம்மளுடைய மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்ததுன்னா அது அவங்களோட இருக்கிற அந்த நேரங்களில் இந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி நமக்கு ஒரு நிம்மதியான மனநிலைங்கிறது ஏற்படுது. இதை எல்லாருமே உணர்ந்திருப்போம். இதுக்கு காரணம் என்ன? நாம் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா இது பிராணாகுதியினுடைய பலன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் மற்றவங்களும் பொதுமக்களை ஏமாற்றிட்டுருக்காங்க. ஆனால் அது நிச்சயமாக பிராணாகுதியினுடைய விளைவு கிடையாது. ஒரு பெரிய மகாத்மா மகான்கிட்ட இருக்கும்போது நமக்கு ஒரு நிம்மதியான உணர்வு ஏற்படுது அப்படின்னா இது அவங்கக்கிட்டேருந்து தானாகவே வெளிவரக்கூடிய பரமாணுக்களினுடைய, அதாவது புனித எண்ண பரமாணுக்களினுடைய விளைவுகள் தான். இது ஒரு விதமான கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதிர்வீச்சுங்கிறது அவரை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது கிடைக்குது. ஆனால் அது அவரோட இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த உணர்வு அமைதிங்கிறது நமக்கு கிடைக்குது. இது இயற்கையினுடைய ஒரு சின்ன செயல்பாடே தவிர நிச்சயமாக பிராணாகுதியினுடைய விளைவு கிடையாது. இந்த மாதிரியான பரமாணுக்கள், அதாவது அவங்கக்கிட்டேருந்து வெளிவரக்கூடிய ஒரு மிகச்சிறிய துகள்கள், இது மகாத்மாக்கள் கிட்டேருந்தோ ஞானிகள் கிட்டேருந்தோ மட்டுமே வராது, எல்லார்கிட்டேருந்துமே வரும். நல்லவர், பொல்லாதவர், புனிதமானவர், பரம அயோக்கியன், இந்த மாதிரி எந்த வித்தியாசமுமே இல்லாமல் எல்லார்கிட்டேருந்தும் இந்த மாதிரியான கதிர்வீச்சுக்கள்ங்கிறது வெளியில் வருது. பக்தி இல்லாத ஒழுக்கங்கெட்ட மனிதரோட நாம் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா அவருடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரியான பரமாணுக்கள் அவர்கிட்டேருந்து வெளியில் வருது. அப்படி வெளியில் வரும்போது அவர்கிட்ட நாம் இருந்தோம்னா அவர்கிட்ட இருக்கிற அதே எண்ணங்கள் நமக்குள்ளேயும் செலுத்தப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதே மாதிரி யோசிக்கிறதையும் பேசுகிறதையும் நமக்குள்ளே நாமளே பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான பரமாணுக்களினுடைய பலன்கிறது கொஞ்ச நேரம்தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலேருந்து நம்ம வெளியில் வந்தோன்னே அதுவும் மறைஞ்சிருது. இதனுடைய காரணமாக தான் மத போதகர்கள் எல்லாருமே பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் மெய்மறந்து ஆர்வமாக கேட்குறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில இருந்து அவங்க வெளியில் போன உடனே அதை கேட்குறதில்ல, அதை கேட்டு நடக்கிறதும் கிடையாது. அதை எல்லாத்தையுமே மறந்து போயிடுறாங்க. இதனால தான் மத போதகர்கள் சொல்கிறாங்க மக்கள் நாங்கள் சொல்கிறபடி கேட்டு நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது மக்களினுடைய குற்றம் கிடையாது. யார் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அந்த போதகர்களுடைய குறை தான். ஏன்னா அவங்க மேடையில் இருந்து வெறும் வார்த்தைகளை மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர பிராணாகுதி மூலமாக இதயத்துக்குள்ளே செலுத்தக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இல்லை. தன்னுடைய மனோசக்தியை பயன்படுத்தி அன்பு பக்தி நிறைந்த இதயத்தோட பிராணாகுதி மூலமாக வர்றவங்களுடைய இதயத்துக்கு செலுத்தும் போது தான் அதற்கான பலன்களும் வெளிப்படுது. அப்போது பிராணாகுதிங்கிறது மிகப்பெரிய உயரிய யோக சக்தி. இதன் மூலமாக ஒரு யோகியால் தன்னுடைய சங்கல்ப சக்தியை பயன்படுத்தி யோக சக்தின்னு சொல்லப்படுற தெய்வீக பிரகாசத்தை மற்றவங்களுடைய இதயத்துக்குள்ளே செலுத்தி அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தீங்கு தரக்கூடிய, அதாவது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுடைய இதயத்தில் இருந்து நிச்சயமாக நீக்க முடியும். இந்த தெய்வீக சக்தியை நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. வெகு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் செலுத்தலாம். இந்த நேரத்தில் தான் கொடுக்க முடியும், இந்த விதத்தில் தான் உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் கிடையாது. எந்த நேரத்துலையும் எந்த விதத்திலையும் இந்த பிராணாகுதின்னு சொல்லப்படுற யோக சக்தியை பயன்படுத்த முடியும். இந்த தெய்வீக சக்தியின் மேலே ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தர்
தன்னுடைய ஒரே பார்வையாலேயே பயிற்சி செய்ய வர்றவங்களுடைய மனதில் அவர் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாரோ அதை காட்டிலும் மேம்பட்ட ஒரு மகோன்னதமான நிலையை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ உருவாக்க முடியும். இந்த பிராணாகுதிங்கிற யோக சக்தி இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை உருவாக்குறது நிச்சயமாக சாத்தியம் கிடையாது. அதுக்கு அந்த பயிற்சியாளருக்கு ஆயுட்காலம் முழுவதும் கூட தேவையாக இருக்கலாம். இது நான் சொல்லக்கூடிய வெறும் உறுதிமொழி மட்டும் கிடையாது, இதுதான் அடிப்படை உண்மையும் கூட அப்படிங்கிறத பாபுஜி மாஸ்டர் சொல்லிட்டு, இதில் விருப்பம் இருக்கிற ஒருத்தர் எப்போ வேணுமானாலும் இதை அனுபவபூர்வமாக சோதித்து நிரூபித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு உறுதியாக சொல்கிறாங்க. ஞானிகள் பிராணாகுதி சக்தியால் ஒரே பார்வையாலேயே மனிதனுடைய இயல்பையே முற்றிலும் மாற்றியிருக்காங்க. அதற்கு உதாரணம்தான் என்னுடைய மாஸ்டர் ஃபதேகர் நகரை சேர்ந்த சமர்த்த குரு ஸ்ரீ ராம்சந்திரஜி மகராஜ் அவர்களும் சுவாமி விவேகானந்தர். இது மாதிரி வேறு சில மகான்கள் இதற்கான உதாரணங்களாக இருக்காங்க. இதையும் பாபுஜி மாஸ்டர் சொல்லிட்டு, பல சன்மார்க்கங்களுடைய தலைவர்களை நான் சந்திச்சிருக்கேன். எனக்கு அதில் கிடைச்ச ஆச்சரியம் என்னென்னா, துரதிர்ஷ்டவசமாக இங்கே யாருக்குமே பெரும்பாலானவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறதே கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்தது. சுவாமி விவேகானந்தருக்கு எந்த சந்தேகமுமே இல்லாமல் அந்த திறன் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட மகாபுருஷர்கள் தோன்றது அப்படிங்கிறது அரிதான ஒரு விஷயம். என் மாஸ்டரை போன்ற மகாபுருஷர்கள் தற்செயலாக பிறக்கிறதில்ல அப்படிங்கிறத சொல்லிட்டு, உண்மையிலேயே நாம் எல்லாரும் மாஸ்டர்னுடைய வீட்டின் முன்பா கைகளில் திருவோடு ஏந்தி நிற்கக்கூடிய பிச்சைக்காரர்களாக இருக்கும். அப்படி திருவோடு ஏந்தி நிற்கும்போது மாஸ்டர் அதை உடனே நிரப்பிடுறாரு. நம்ம கைகளில் இருக்கக்கூடிய அந்த திருவோடில் ஏற்கனவே ஆன்மீகம் இல்லாத வேற விஷயங்கள் நிரப்பப்பட்டு இருந்தால் அதில் மாஸ்டர் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உடனே வெளியில் வந்துடும். அப்போது அந்த நிலையோட பல விஷயங்களை நிரப்பி வச்சுட்டு அவர்கிட்ட நம்ம எதையாவது வாங்க போகிறோம்னா நமக்கு கிடைக்க போகிறது ஒன்றும் இல்லை. அப்போ அவர்கிட்டேருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கே இடமில்லாமல் போகுது. இப்போ நாம் என்ன செய்யணும்? நம்மக்கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அவர்கிட்ட வெத்து பாத்திரத்தோடு போய் நிற்கணும். இதுதான் நாம் செய்யக்கூடிய முதலாவது செயல். அப்போ தான் அது மாஸ்டர்னுடைய அருளால் முழுவதுமாக நிரப்பப்படும். தியானம் என்றால் என்ன? இந்த கேள்வியை ஒரு சிறுவன் ரமண மகரிஷி கிட்ட முன்வைக்கிறான். அப்போது அந்த மகரிஷி சிரிச்சிட்டு தன்னுடைய சீடர்கள்கிட்ட சமையல் அறையிலிருந்து தோசையை எடுத்துகிட்டு வா, அதை இந்த சிறுவனுடைய இலையில் பரிமாறு அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அதே மாதிரி பரிமாறப்பட்ட உடனே அந்த சிறுவன்கிட்ட ரமண மகரிஷி சொல்கிறாரு, நான் ஹும் அப்படின்னு சொல்லுவேன், அப்போ நீ சாப்பிட ஆரம்பிக்கணும். நான் அடுத்த முறை ஹும் அப்படின்னு சொல்லும்போது இந்த தோசையை நீ காலி பண்ணியிருக்கணும், இலையில் ஒரு சின்ன பீஸ் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சிறுவனும் உற்சாகமாக இதுக்கு சம்மதிக்கிறான். அவனும் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுறான். அவருடைய முகத்தையே கூர்ந்து கவனிக்கிறான், எப்போ இவர் அந்த ஒலியை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவரும் ஹூம் அப்படிங்கிற ஒலியை கொடுத்த உடனே இவன் அந்த தோசையை வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவர் அடுத்த முறை ஹூம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக எடுத்து வாயில் போட்டுக்கிறான். தோசையினுடைய அளவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரே ஒரு துண்டு தோசை மட்டும்தான் இலையில் இருக்குது. இவர் அடுத்த முறை அந்த ஒலியை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அந்த துண்டை எடுத்து வாயில் போட போகிறான். அதே மாதிரி அவர் ஹூம் அப்படிங்கிற ஒலியை கொடுக்குறாரு. இவனும் தோசையை வாயில் போட்டு அதை சாப்பிட்டு முடிச்சிட்றான். இப்போது ரமண மகரிஷி அந்த சிறுவன்கிட்ட கேட்குறாரு, இப்போ இவ்வளோ நேரம் உன்னுடைய கவனம் முழுவதும் எதன் மேலே இருந்தது? என் மேலேயா, தோசை மேலேயா, இல்லை உன்னை பார்த்துட்ருக்கிற இந்த மக்கள் மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சிறுவன் சொல்கிறான், என் கவனம் முழுவதுமே தோசை சாப்பிட்றதுலேயும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒலியிலையும் மட்டும்தான் இருந்தது, வேறு எதன் மேலேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதாவது எனக்கு எந்த விதத்துலேயுமே கவனச்சிதறல்ங்கிறது ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி. இப்போது ரமண மகரிஷி சொல்கிறாரு, இதுதான் தியானம். இதே மாதிரி தான் உன்னுடைய தினசரி கடமைகளை நீ செய்யும்போது உன்னுடைய கவனம் முழுவதையும் நீ கடவுள் மேலே வச்சு செய்யணும். உனக்கு பக்கத்தில் இருந்து கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற நினைப்போட, இது எல்லாமே அவர் உனக்கு கொடுத்த பொறுப்பு அப்படிங்கிற எண்ணத்தோட அவருடைய நினைவிலேயே உன்னுடைய அன்றாட கடமைகள் எல்லாத்தையுமே நீ செய்யணும்.
இதுதான் தியானம். இந்த ஹூம் அப்படிங்கிற ஒலி அப்படிங்கிறது அவர் 2 முறை ஹூம் அப்படிங்கிற ஒலியை எழுப்பினார். அதில் ஒன்று பிறப்பு, மற்றொன்று இறப்பு. இதற்கு நடுவில் தான் நாம் நம்மளுடைய கடமைகளை செஞ்சிட்ருக்கோம். அந்த கடமைகளை இறைவனுடைய நினைப்போடு செய்யறது தான் தியானம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த விளக்கத்தை ரமண மகரிஷி அந்த சிறுவனுக்கு கொடுக்குறாரு. இதை தான் மாஸ்டரும் நமக்கு சொல்கிறாங்க. அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் வெறும் சாட்சி பாவமாக இருந்து இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செஞ்சுட்டு வரணும். பிராணாகுதி அப்படிங்கிறது ஒரு சங்கிலி வளையம் மாதிரி மாஸ்டருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற தொடர்பை ஆரம்பித்து வைக்குது. அதாவது மீன் பிடிக்கிறவன் ஒரு மெலிதான வலையை கொண்டு மீனை சிக்க வைக்கிறது மாதிரி அவன் அந்த வலையில் ஒரு சின்ன புழுவை நுனியில் கட்டி அதை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மீனை உயரமாக இழுத்து பிடிப்பான். அப்போ அதே போல் மாஸ்டரும் அன்புங்கிற வலையால் நம்மளை தாங்கிட்ட இழுத்துக்கிறாரு. பிராணாகுதிங்கிறதும் ஒரு அன்பு வலை தான். யாருக்கு வேண்டுமோ அவர் பிடித்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி பிராணாகுதிங்கிற அன்பு வலையை வீசுகிறாரு. அதை இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த படைப்பில் இருக்கிற அனைத்தின் மீதும் மாஸ்டர் வீசுகிறாரு. துணிச்சலோட யார் வேண்டுமோ அதை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நாம் அதை எதிர்க்காமல் இருந்தோம்னா மாஸ்டர் அவர் பக்கம் நம்மளை இழுக்கிறத நம்மளால் உணர முடியும். அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது என்ன? நாம் நம்மளுடைய சூழ்நிலைகள், பழைய கருத்துக்கள், மதம் சம்பந்தப்பட்ட சம்பிரதாயங்கள், இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களில் சூழ்ந்திருக்கோம். இதன் மூலமாக நமக்குள்ள ஒரு அணையை கட்டி வச்சிட்ருக்கோம். இப்போது இது எல்லாத்தையுமே நாம் விட வேண்டியிருக்கோம். எந்த யோசனையுமே இல்லாமல் மாஸ்டருடைய அன்பான வலையை பிடிச்சிக்கிட்டு முழு மனதோட எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அவரை நெருங்கும்போது அவர் நம்மளை ஈர்த்துக்கிறாரு. அப்படி நாம் அவர்கிட்ட போகும்போது அப்போது நாமளும் அவரும் ஒன்றாகிடுறோம். இப்படி ஒன்றான பின்னாடி பிராணாகுதி, ஆன்மீகம், இதை யார் கொடுக்கறது, யார் வாங்கிக்கிறது, இந்த மாதிரியான எந்த பேச்சுக்குமே இடம் கிடையாது. இதுதான் முழுமையான, எதுவுமே இல்லாத சரணாகதி நிலை. அப்போது ஓரொரு நாளும் நாம் தியானம் செய்யும்போது ஹார்ட்ஃபுல்னஸினுடைய விசேஷ தன்மையாக சொல்லப்படுற பிராணாகுதியை நாம் எல்லாருமே ரிசீவ் பண்ணுறோம். இது நம்மளுடைய மனதை பண்படுத்தி, இதயத்தை தூய்மைப்படுத்தி, வெற்றிடத்தை உருவாக்கி, நமக்குள்ள தன்மை மாற்றத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கையே மாற்றிடுது. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.